ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்கூடு. இன்றைக்கி வீட்டில் சிக்கன் பாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்தா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது பாஸ்தா ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு போன்லெஸ் சிக்கனை சேர்த்துருக்கேன். ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் உப்பு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 5 to 7 மினிட்ஸ் வெந்தாலே போதும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு. இதோட ஏப்ரல் 1 தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு லீவ்னாலே நான் கொஞ்சம் வெரைட்டியாக செய்வேன். ஏன்னா அப்போ தான் உட்காந்து சாப்பிடுவாங்க ஆறாமரை. ஹஸ்பண்ட்க்கும் லீவ் இருந்தால் அப்போ தான் நாங்கள் எதாவது செய்வோம் நான்வெஜ்லாம். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாஸ்தா ரொம்ப குழைய வேக விடக்கூடாது. அப்போ டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், குழன்னு இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கையை வச்சு உடச்சிங்கன்னா அப்படியே உடையணும், அதுதான் பதம். இப்போ ரன்னிங் வாட்டரில் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும் போது ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கேப்பில் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா ஸ்டிர் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயிலில் நான் அதே பேனில் திரும்ப வெஜிடபிள்ஸ் ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல, கொஞ்சம் ஹெல்த்தியானது தான். நீங்கள் வேணால் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ், கேரட், ஆனியன், கேப்சிகம், கார்லிக் எல்லாமே ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். பாஸ்தா மட்டும்தான் கொஞ்சம் அன்ஹெல்தி. அதனால வெஜிடபிள்ஸ், சிக்கன்லாம் நிறைய சேர்த்துட்டோன்னா அது ஹெல்த்தியாக மாறிடும். கொஞ்சம் அன்ஹெல்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல. வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக கருக்கு முறுக்குன்னு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதை சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் விட்டுட்டு டார்க் சோயா சாஸ் சேர்க்குறேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வினிகரோட ஸ்மெல் பிடிக்காது. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் வேணுன்னா உங்களுக்கு காரம், சில்லி பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் காரம் குழந்தைங்களுக்காக நான் சேர்க்கல. பெப்பர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுலேயே டொமேட்டோ சாஸ், கெச்சப் எது வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நான் பாஸ்தா லவர் கிடையாது, நூடுல்ஸ் லவர். பட் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுனால செஞ்சு தரேன். பாய்.